Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆரி ஸ்டாண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து நான் இப்ப புதுசா வாங்கிட்டு வந்தேன். ஏனா என்னோட பழசு வந்து பாத்தீங்க அப்படினா வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாண்ட் அதோட லெக் மட்டும் காணோம். அதனால நான் வந்து இப்ப புதுசா வாங்கியிருக்கேன். சோ புதுசா வாங்குனதுனால இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது and then இந்த ஃப்ரேம் வந்து பழசு தான். ஸோ ஃப்ரேமில் எப்படி நம்ம வந்து கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அது கூட சேர்த்து இதோட நம்ம மார்க்கிங் வீடியோவையும் கண்டினியூவாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரேம் வந்து 18 இன்ச் சைஸு. ஸோ அதுக்கு நான் 18 இன்ச் சைஸ் வந்து ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் வந்து நமக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃப்ரேமுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், டைட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட இந்த லெக்ஸ் வந்து தருவாங்க. 4 லெக்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் ஹைட்டு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது இரும்பு பற்றெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு இந்த சாம்பிள் காமிச்சு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் இந்த லெக்கை மட்டும் செஞ்சு வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு ஹைட் வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த லென்த் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த பேக் பெயின் வந்து இருக்காது. சப்போஸ் இப்போது இதோட லெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் குமிஞ்சு தான் போடணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பேக் பெயின் வரும், கழுத்து வலிக்கும். இப்போ இதில் இந்த ஹைட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நிமிஷம், இப்போ இந்த ஹைட்டுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி நிமிர்ந்து உட்காந்தே வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பேக் பெயின் வந்து வராது. நீங்கள் இந்த மாதிரி செவுத்தோரமாக கூட சாஞ்சு கூட உட்காந்துட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பேக் பெயின் வராது. நான் அது வந்து இதை எப்படி வந்து கடையில் கொடுத்து செய்யணும் அப்படிங்கிறது, அப்புறம் அதோட காஸ்ட் எவ்வளோங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இதில் இருக்கிறதே தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எங்கிட்ட இந்த ரிங் இருக்குது, பட் இந்த லெக்கு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், ஓகே இதை போய் பட்டறையில் கொடுத்து நம்ம செஞ்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாண்டே வந்து 450 ருபீஸ்க்கு தான் நான் வந்து வாங்கினேன், 8 இன்ச்சோடது. இப்போ நம்ம லெக்கு மட்டும் செய்ய கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பட்டறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 காலுக்கு எப்படி ஒரு 300 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு இது நம்ம இதே வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு எமர்ஜென்சியாக வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு தேவை இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து இதே வாங்கிக்கிட்டேன். இது செய்ய கொடுத்தோன்னா எவ்வளோ நாள் ஆகும், எப்போ தருவாங்க அதெல்லாம் தெரியாது. இன்னும் நான் அதெல்லாம் விசாரிக்கவும் இல்லை. ஆனால் நான் கண்டிப்பாக அது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம வச்சு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப குமிஞ்சு ரொம்ப நுணுக்கமாக பண்ணுற ஒர்க்குக்கெலாம் நம்ம கிட்ட போய் பார்த்து தான் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹைட்டுக்கோ இல்லை இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இதை வந்து இந்த லெக்கை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த உங்ககிட்டயே ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை உட்டு ஏதாச்சும் ஸ்டிக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்களே கூட ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை, உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன். பட் நீங்கள் வேணும்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஹைட் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம இப்படி நிமிர்ந்தே உட்காரலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெண்ட் ஆகி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அண்ட் தென் இதில் எப்படி கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு இந்த லெக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கணும். இது ரொம்ப பிகினராக இருக்கவங்களுக்கு, பட் எல்லாருக்குமே வந்து தெரியும் இது வந்து எப்படி இது பண்ணணுன்ட்டு. நிறைய பேர்த்துக்கு வந்து ஆரி ஸ்டாண்ட்னாலே என்னன்னு தெரியாது, அந்த ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக அண்ட் நம்ம சேனல்லேருந்து இது ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ கூட போட்டிருக்கோம். நீங்கள் அதுவும் வேணுனாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஒவ்வொரு ஹோல்டர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டை வச்சு
டைட் பண்ணிக்கணும். நீங்கள் கட்டிங் பிளேயர் வச்சோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் வந்து ஸ்பேனர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் லூஸாக தான் டைட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். சும்மா நான் ரேண்டமாக வந்து லைட்டாக மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி விடுறேன். ரொம்பவே ஈஸி தான். அதுவும் இல்லாமல் நம்ம ஆரி காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஆரி காட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான், டைம் எடுக்கும். கஷ்டங்கிறத விட டைம் எடுக்கும். இந்த மாதிரி இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சிக்கிட்டு இந்த கால் டைட்டாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த அளவுக்கு டைட்டாக போதும். ரொம்ப இந்த மாதிரி லூஸாக ஆடாமல் இருந்தாலே உங்களுக்கு போதும். இது வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ இதை நம்ம வந்து நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல் டைட் நமக்கு இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி தான் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி வைக்கணும். இப்போ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. நான் உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது, என் இடுப்பு உயரம் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ இது ஒர்க் பண்ணோன்னா இந்த அளவுக்கு நான் குமிஞ்சு தான் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை லெக்கு மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹைட் வந்து கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு சும்மா மடியில் வச்சு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் இப்படியே வச்சு கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் என்ன ஐடியா சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம இதில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ரிங் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த சில்க் காட்டன் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 மீட்டர் பிட்டு தான். இப்போது இதில் நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து பேக் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்போது பேக் வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டிங்கில் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பேக் மார்க் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து ஓப்பனில் இருக்குது, என் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்குது. அப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு பேக் வரும். கரெக்டாக இந்த சென்டர் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சென்டருக்கு வந்து இப்போ நான் வந்து ரிங்கை கீழே வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சென்டர் உங்களுக்கு தெரியும், இந்த சென்டரு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கீழே வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் கிளாத் வந்து விட முடியும். ஏன்னா இப்போ அதிகமாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே மற்ற பீசஸ்க்கெல்லாம் வந்து கிளாத் வந்து பத்தாமல் போயிடும். அதனால இப்போ கீழே வந்து இப்போ இது சென்டரில் இருக்குது, இந்த பக்கம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இந்த பக்கம் இவ்வளோ இடம் இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு சென்டரு. இது வந்து ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணக்கூடிய இடம். இங்கே வந்து ப்ளவுஸோட லென்த் வந்து மார்க் பண்ணுவோம். அண்ட் இது வந்து செஸ்ட் இது. ஸோ உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடம் கரெக்டாக இழுக்கிற அளவுக்கு மட்டும் இடம் விட்டுக்கோங்க. இப்போது இந்த நாப் இருக்க இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒன்றா மேல் பக்கமாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா சைடில், எனக்கு தெரிஞ்சது மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் மேல் பக்கமாக வர மாதிரி இதை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து நார்மலாக வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு டைட் ஆகிடும். சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டைட்டாக தான் இருக்குது. பட் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும். இப்படி ரவுண்ட் பண்ணிங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடம்லாம் லூஸாக இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு
மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து இது மாதிரி இழுக்கும்போது நம்மளுக்கு டேமேஜஸ் வரும். பட் இந்த சில்க் காட்டனில் உங்களுக்கு ரொம்பலாம் டேமேஜ் வராது. நீங்கள் ஓரளவுக்கு இது வந்து இழுக்கலாம். ரொம்ப கசக்கி இழுத்தீங்கன்னா மட்டும்தான் டேமேஜஸ் வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஃபுல் டைட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். இப்படி தடவி பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கேயாச்சும் லூஸ் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ டைட்டாக கிளாத் வந்து போட்டோன்னு. சவுண்ட் கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து இதுக்கு போட வேண்டியது. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இது லென்த் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாண்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 கால் இந்த மாதிரி கேப் 2 கால் இருக்குல்ல, ஸோ இதுக்கு கேப்பு கிடைக்கிற மாதிரி பார்த்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது டாப்பு, இது பாட்டம்மு, இந்த சைடு 2 எல்லா கிளாத்தும் வெளியில் வர மாதிரி இதெல்லாம் நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இப்படி வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ பொசிஷனு அதுபடி நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பேட்டர்ன் வச்சு தான் உங்களுக்கு இதில் வந்து மார்க் பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட் எடுத்து அதை எப்படி மார்க் பண்ணுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வேணும் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி இதில் வந்து மார்க் பண்ணணுங்கிற எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். அண்ட் எந்தெந்த இடத்துல ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் எல்லாம் மார்க் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வீடியோஸில் இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பேட்டர்ன் வச்சு நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னு. இதில் வந்து இது பிரின்சஸ் கட்டு, என்னோட மெஷர்மெண்ட்டு. இதில் வந்து இப்போ ஃப்ரண்ட், இது ஸ்லீவு, அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு. இது வந்து ஃப்ரண்ட்டோட இன்னொரு பார்ட். இதில் வந்து இந்த சைடு வரும் இல்லையா, ஸோ ஃப்ரண்ட்டோட இன்னொரு பார்ட்டு. இது ரெண்டும் ஃப்ரண்ட் எடுத்து வச்சிடலாம். அதை நம்ம வந்து அப்புறமா ஒர்க் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஸ்லீவும் நம்ம ஒர்க் பண்ணும்போது மார்க் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம இந்த பேக் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நமக்கு நெக்கு மட்டும்தானே தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சென்டர் லைன் இருக்குது. ஸோ அதோடு இதை வச்சுக்கோங்க. இறக்கமும் நல்லாவே இறக்கி வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டோட எட்ஜிலேயே கூட வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கீழே வந்து நம்ம துணி விட்டுருக்கோம். அதனால் இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த நெக்கோட அவுட்லைன் இப்போ கிடச்சிரும். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஷார்ப்பெல்லாம் நல்லா மார்க் பண்ணுறதுக்கு வரும். சென்டருக்கு அண்ட் பாட்டம் லைனும் போட்டுக்கோங்க. ஷோல்டரும் இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டு மற்ற எதையுமே மாற்றிடாதீங்க. சேம் அதே மாதிரி கரெக்டாக இந்த சென்டர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கு நெக்கு வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இதோட லென்த்தும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதோட லென்த்துக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம நெக்குக்கு எந்த அளவுக்கு ஒர்க் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணால் போதும். இப்போ இதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. இதை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
இந்த மாதிரி 1/4 இன்ச்சு தள்ளி லைன் போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து ரொம்ப குறுகலாக போயிடும். நெக்கோட வித்து வந்து நம்ம விட்டு தான் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக வந்து கட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அந்த 1/4 இன்ச்சு கேப் வந்து விட்டு தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த டாட்டட் லைன் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் இருந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து கிளியராக தெரியும். நம்ம இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுலேருந்து நம்ம எவ்வளோ டிசைன்ஸ் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை வந்து பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.